நம்ம ஜென் இசட் தலைமுறையை பற்றி பார்ப்போம். இந்த தலைமுறை 1997லேருந்து 2012-13க்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகள். இன்றைக்கி தேதிக்கு டீனேஜை கடந்து ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, இன்றைக்கி உள்ள உலகத்துக்கு அவர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த சமுதாயம் பிறந்ததுலேருந்து டெக்னாலஜியோடைய வளர்ச்சியை பார்த்த ஒரு சமுதாயம். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முந்தின சமுதாயம் அனுபவிக்காத பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற மற்றும் தொழில்நுட்பத்தையும் முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்வு மூளைக்கு வெளியே இன்டர்நெட்டில் உள்ளது என்று நம்பக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி நம்மை விட அதிகமான வேகத்தில் இருக்கிறது. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த சமுதாயத்துக்கு 2 பிரச்சனை உண்டு. ஒன்று, பொறுமை கிடையாது. உடனே எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு வேண்டும் என்றக்கூடிய மனப்பக்குவம். இதனால் அவர்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து போகிற தன்மை குறைவாக உள்ளது. அடுத்தது உழைப்பு. உழைப்பு என்பது இந்த சமுதாயத்திடம் சுத்தமாக இல்லை. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய பணி செய்த அளவுக்கு மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த 2 குணத்தையும் இவர்களிடம் நாம் பொதுவாக பார்க்கலாம். இது நல்ல மாற்றமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மனநிலை இந்த இளைஞர்களிடம் மாற்றுவதற்கு நாம் முந்தின தலைமுறை அதிக முனைப்பு காட்ட வேண்டிய தேவையும் பொறுப்பும் நம்மை சார்ந்தது. அதற்கு அவர்களிடம் நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களிடம் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. புத்தகங்களை படிக்க வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வரலாற்றை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் செய்தால்தான் உலகம் அடுத்த தலைமுறையில் நாகரிகமாக இருக்கும். இல்லாவிடில் நாம் பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் அனைத்தும் இந்த சமுதாயம் பொறுப்பற்ற சூழலில் அழித்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களே, மூத்தவர்களே, இதற்கு உங்களோட பங்களிப்பு உடனடியாக அவசியம். வாழ்த்துக்களுடன் ஐ. மோகன்தாஸ்.